சிட்டுக்குருவிங்க அழிஞ்சிட்டே வருது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் செல்ஃபோன் கம்யூனிகேஷன் முக்கியமான தேவைகளாக இருக்கிறதால குருவிகளை பற்றி நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. குருவிங்களை காப்பாற்ற சிட்டியெல்லாம் வராது, நம்ம தான் அதுக்காக செயல்படணும். அண்ட் இதுக்கு நம்ம எவ்வளோ காரணமாக இருக்கோம், இது இந்தியாவோட இயற்கை வளத்தை எவ்வளோ நிர்ணயிக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சோஷியலி. ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வெளியில தான் தானியங்கள் அரிசி எல்லாமே கிளீன் பண்ணுவாங்க. ஸோ அதில் மிஞ்சுறது பறவைங்களுக்கு உணவாக அமைஞ்சுது. ஹியூமன்ஸோட பறவைங்க கனெக்ட் ஆகவும் முடிஞ்சுது. ஆனால் இப்போ அதே அரிசியில் கூட இன்செக்டிசைட்ஸ் இருக்கிறதால பறவைங்களோட கனெக்ஷனை நம்ம இழந்துட்டே வரோம். நம்ம அரிசியை கழுவிட்டு சாப்பிட்றோம், பறவைங்கனால அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு டைகர் எப்படி ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் ஸ்பேரோ நம்ம சிட்டிஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பேர்ட்ஸ் ஹியூமன்ஸோட ரொம்பவே கனெக்டடாக இருக்கிற ஒரு ஸ்பீஷிஸ். நம்ம ஆதி காலத்தில் இருந்தே பறவைங்களோட முட்டைக்காகவும் தன்னோட இறகுக்காகவும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பறவைங்க நம்ம ஈகோசிஸ்டம்ல ப்ரே அண்ட் பிரெடேட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது. இப்படி ஒவ்வொரு வகையான பறவைங்களும் எக்ஸ்டிங்க்ட் ஆக ஆக நம்ம அழிவை நோக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு இருக்கோம். ஒரு சில பேர்ட்ஸ் பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வெட்லேண்ட்ஸும் ஃபாரஸ்ட்டும் நம்ம ஆக்கிரமிக்கிறதால பேர்ட்ஸோட பாப்புலேஷன் டிக்ளைனாக சரிஞ்சிட்டே இருக்கு. அழகா குட்டியா குக்குன்னு சத்தம் போட்டு பறக்கிற இந்த சிட்டுக்குருவிங்க கூடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் குறைஞ்சிட்டே வருது. இது குருவிகளுக்கு மட்டும் இல்லை, புறாக்களுக்கும் மைனாக்களுக்கும் ஏன் பல வகையான பறவைகளுக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கட்டின ஓட்டு வீட்லலாம் கேவிட்டிஸ் இருக்கும். இந்த அட்வான்டேஜஸை யூஸ் பண்ணி பறவைங்க அங்கே கூடு கட்டிட்டு இருந்துச்சு. பட் இப்போ எல்லாமே கிளாஸ் போட்டு மூடிட்டோம், எல்லாரும் காங்கிரீட் வால்ஸ்க்கு மாறிட்டோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே இயற்கையை விட்டு ஐசோலேட் ஆகி வந்துட்டோம். குருவிங்களை பொறுத்த வரைக்கும் அது 2 வகையாக குளிக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா சாதாரணமான வாட்டர் பாத். இன்னொரு விஷயம் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேரோஸ் டஸ்ட் பாத் எடுக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸில் எல்லாமே காங்கிரீட் மிக்ஸாக மாற மாற குருவிங்கனால சந்தோஷமாக குளிக்க கூட முடியல. சரி, செடிகளான மருதாணி எல்லாம் இப்போ அவ்வளவா எங்கேயும் இருக்கிறது இல்லை. குருவிங்க சாப்பிட்ற பூச்சிகளும் அதனால இல்லாமல் போகுது. மரங்கள் இல்லாததோ ஒரு பெரிய காரணம் தான். நம்ம சாப்பிட்ற தானியங்கள்லையும் பூச்சிக்கொல்லிங்க போடுறதால குருவிங்கனால உணவும் சாப்பிட முடியாம போகுது. பிளஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி செல்போன் டவர்ஸ்ல இருந்து வர ரேடியேஷன் சிட்டுக்குருவிங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு ஸ்டடீஸ் சொல்லுது. அது போக இந்த ரேடியேஷன்னால பறவைங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த ரேடியேஷன் அதை கன்ஃபியூஸ் பண்ணி விடுது. போக வேண்டிய இடத்துக்கு போகவும் முடியாம உணவும் கிடைக்காம பல பறவைகள் வழியிலேயே அழிஞ்சிட்டு வருது. கோடி கோடியாக சம்பாதிக்கிற ஜியோ டெலிகம்யூனிகேஷன் மாதிரி கம்பெனிஸ் இதுக்கு ஏதோ ஒரு மெஷர் எடுத்தால் நல்லா இருக்கும். ப்ளஸ் அதிக அளவில் வர ரேடியேஷன் மனுஷங்களையும் பாதித்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தையும் அஃபெக்ட் பண்ணும். என்னதான் செல்ஃபோன் டவர்ஸ்லேருந்து வர ரேடியேஷன் லிமிட்டில் இருந்தாலும் 4G 5Gன்னு போகிற காலத்தில் பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைச்சாதான் நம்பிக்கையோட எல்லாரும் இருக்க முடியும். ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸ்னால தங்கவும் இடம் இல்லாமல் சாப்பிடவும் உணவு இல்லாமல் கஷ்டப்படுற குருவிங்க இப்போ எக்ஸ்டிங்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. இதை நம்ம காப்பாற்ற என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னா இப்போ சொன்ன விஷயங்களுக்கு ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சாலே போதும். அது வரைக்கும் மாடியில் கொஞ்சம் அரிசியோ இல்லை தானியமோ வைங்க. வீட்டில் இருக்கிற குட்டீஸ் கிட்ட சொல்லி குருவி கூடு மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காக்காக்கு சோறு வைக்கிறது நம்ம வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ மாடர்ன் உலகத்தில் அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. இயற்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பாதுகாத்தா மட்டும்தான் நம்மளை அது பாதுகாக்கும். அதை ஒரு ரிக்வஸ்டாக தான் இந்த வீடியோவில் சொல்லி உங்களுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ ஸ்பேரோஸை நம்ம சேவ் பண்ணோம் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்காக தான் March 20th வேர்ல்டு ஸ்பேரோ டேவாக அறிவிச்சிருக்காங்க. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும், இது பண்றதால என்ன நடக்கும் அப்படின்னு. அந்த யோசனையே இல்லாமல் எல்லாமே டெம்பரவரி சொல்யூஷன்ஸாக இருந்துச்சுன்னா பின்னாடி வர சந்ததிகளுக்கு என்ன விட்டுட்டு போறோம், சுடுகாட்டையா? இப்படி யோசிக்காம பண்ணப்பட்ட விஷயங்கள் மனித சமூகத்துக்கு பின்னாடி பாதிப்பா அமையுது. ஒரு சில விஷயங்கள் நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அப்படி நம்ம நிறைய தவறுகள் செஞ்சுட்டோம் அப்படின்னாலும் அதை நம்ம தான் சரி செய்யணும். ஸ்பேரோஸ் ஹியூமன்ஸோட டச்சை எதிர்பார்க்குது. எமோஷனல் கனெக்ஷன் இல்லாததால ஸ்பேரோஸ் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. என்னதான் சொல்லுங்க, நேர்ல பார்த்து பேசி கிடைக்கிற சந்தோஷம் போன்ல கிடைக்காது. அவசரத்துக்கு கண்டுபிடிச்சதை அன்றாடமா மாறிட்டு இருக்கு. இதை நம்ம கவனிக்கணும். இப்போ கோவிட் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. எல்லாரும் அஃபெக்ட் ஆகாம படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன் கிளாஸஸும் வந்துருச்சு. ஆனா இதே மாதிரி லைஃப் ஸ்டைல் மாறுறதுக்கு தான் பல கம்பெனிஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட காசு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ் உலகத்துக்கு புதுசா வரும்போது அதை விருப்பப்பட்டு பலரும் வாங்குவாங்க. இப்படி பணம் கம்பெனிஸ் கையில சேரும்போது பணம் நம்மளோட ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலையும் மறைக்குது. மனுஷன் நிறைய விஷயத்த கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிப்பை நாங்கள் யாரும் வேணான்னு சொல்லல, அது அவசியம். ஆனால் அது இயற்கையை தாண்டி எதுவும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா ஒன்றும் நடக்காது. இயற்கை பொறுக்கிற வரைக்கும் பொறுக்கும், அதுக்கப்புறம் போட்டு தாக்கிடும். கோவிடே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா டெக்னாலஜிஸை வச்சு வேக்சின் கண்டுபிடிக்க எப்படியும் 2 வருஷம் ஆயிரும்.
இதுலேருந்தே தெரிய வேணாம் இயற்கை கூட நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்னு. ஈகோசிஸ்டம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதோட லைஃப் சைக்கிளில் தான் பூமியோட பேலன்ஸ் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி கம்ப்ளீட்டாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இயற்கை நம்மளோட வளம், அது புரிஞ்சு செயல்படுவோம். தேங்க்யூ.